ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, பரலோகத்தாயின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் விண்ணரசியினுடைய பெருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்னைக்கு திரு அவை விழா எடுத்து மகிழ்கிறது. பல வகையான விழாக்கள் அன்னைக்கு நாம் எடுக்கின்றோம். அதில் ஒரு சிறப்பான விழா, அன்னை விண்ணகம் சென்றார், விண்ணரசியாக அவர் முடிசூட்டப்பட்டார் என்கின்ற ஒரு பெருவிழா. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம், அதில் அவர் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். வசனம் 12. சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தம் மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள் என்பதுதான். தமிழிலே ஒரு பாடல் இருக்கிறது, எல்லாருக்கும் தெரிந்த பாடல். சோதனைகளை ஜெயிப்போன் பாக்கியவானல்லோ, ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன ஆனந்தம். இந்த பாடல், இந்த வசனம்தான் அங்கே பாடலாக பாடப்படுகிறது. ஆகவே சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. நாம் இந்த பாடலை பல தடவை கேட்டிருப்போம். ஆனால் இந்த வசனம், இந்த பாடல் வரிகள் மரியன்னையை குறிக்கிறது, மரியன்னையை முன்னிறுத்துகிறது, மரியன்னையை ஒரு வரைபடமாக நமக்கு வரைந்து காட்டுகிறது, மரியன்னையை நமக்கு எடுத்துக்காட்டாக விளக்குகிறது என்று நாம் புரிந்து கொள்வதில்லை. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சோதனைகளை தாங்குவோர் பேறு பெற்றோர், அவர்களுக்கு கடவுள் வெற்றி வாகையினை, மகுடத்தை, கிரீடத்தை அவர்களுக்கு அவர் சூடுவார். இந்த மண்ணுலகில் மரியா எல்லா சோதனைகளையும், எல்லா துன்பங்களையும், எல்லா வியாகுலங்களையும் அவர் தாங்கிக் கொண்டார். ஆகவே கடவுள் அவரை விண்ணகத்திற்கு உயர்த்தி அவரை விண்ணக மண்ணக அரசியாக முடிசூட்டினார். அந்த விழாவைத்தான் நாம் கொண்டாடுகிறோம். மரியாளுக்கு கடவுள் கொடுத்த இந்த கொடுப்பினை, மரியாளுக்கு கடவுள் கொடுத்த இந்த பரிசு, மரியாளுக்கு கடவுள் கொடுத்த இந்த அங்கீகாரம், மரியாளுக்கு கடவுள் கொடுத்த இந்த சலுகை ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும், ஒவ்வொரு ஆண்டவர் இயேசுவினுடைய சீடருக்கும் சோதனைகளை மன உறுதியோடு தாங்கி இறுதி வரை நிலைத்து நிற்கிற ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. மரியாளுடைய வாழ்க்கை நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. ஒரு பாடலில் நீட்டி பாடுவதை, ஒரு பிரசங்கத்தில் இழுத்து நாம் சொல்லுவதை, பரலோகத்தாயினுடைய பளிச்சென்ற அந்த முகத்தை பார்த்த உடனேயே நமக்கு புரிந்து விடுகிறது. நமக்கும் கடவுள் இப்படிப்பட்ட ஆசீரை, மாட்சியை தருவார், கடவுள் நம்மையும் இப்படி உயர்த்துவார் என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வந்து விடுகிறது. அன்புமிக்கவர்களே, நம்முடைய திரு அவையில் மரியாளுக்கு நாம் நிறைய விழாக்களை எடுக்கிறோம். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே எவ்வாறு ஆபிரகாம் நமக்கு நம்பிக்கையின் தந்தையாக இருந்தாரோ, புதிய ஏற்பாட்டிலே நமக்கு நம்பிக்கையின் தாயாக மரியா இருந்து நமக்கு படிப்பினையாய், நமக்கு பரிந்துரையாய் அவர் அமைகின்றார். புதிய ஏற்பாட்டிலே மரியாளை குறித்து எழுதப்பட்டிருக்கிற முதல் வசனம், எழுத்து வடிவத்தில் மரியாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற முதல் வசனம் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமாகும். கலாத்தியர் 4:4. அதில் இவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். ஏற்ற காலத்தில் கடவுள் நமக்கு மீட்பு வழங்க வேண்டும் என்று விரும்பினார். தம் ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவை அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். எப்படி?
2 கட்டுப்பாடுகளுடன். ஒன்று, அவர் திருச்சட்டத்திற்கு உட்பட்டு கடவுள் ஏற்கனவே சொல்லி இருக்கிற வாக்குறுதிகள், வாக்குத்தத்தங்கள், அதன் அடிப்படையில் அதற்கு உட்பட்டு அவரை நமக்கு அனுப்பி வைத்தார். 2வது, அவரை ஒரு பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பி வைத்தார். கடவுள் நினைத்திருந்தால் என்னென்ன வழிகளிலோ நம்மை மீட்டிருக்கலாம். ஆனால் அவர் தன்னுடைய அநாதி திட்டத்திலே ஒரு பெண்ணிடம் பிறந்தவராக அவரை அனுப்பி வைத்தார். யார் அந்த பெண் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம் கேட்கிறோம். அந்த கேள்விக்கான பதில்தான் புதிய ஏற்பாட்டில் நிறைந்து கிடக்கிறது. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளின் வாழ்க்கையில் நிறைந்து கிடக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவம் எங்கும் அப்படியே நிறைந்து கிடக்கிறது. அவர் பெயர் மரியா. அன்புமிக்கவர்களே, நாம் நிறைய திரைப்படங்கள் பார்க்கிறோம், நாடகங்கள் ரசிக்கிறோம், அல்லது சிறுகதைகள் இவை போன்றவற்றை எல்லாம் நாம் பார்க்கிறோம். எல்லா நாடகங்கள், திரைப்படங்கள் அல்லது சிறு தொடர்கள் இவைகளிலெல்லாம் அந்த நாடகம் போகிற போக்கிலே கொஞ்சம் சோர்வு தட்டுகிறது, போர் அடிக்கிறது என்றால் உடனே ஒரு பாடலை புகுத்துவார்கள். அது ஒரு காதல் பாட்டாக இருக்கலாம், ஒரு குத்துப்பாட்டாக இருக்கலாம். இல்லை என்றால் 2 காமெடியன்கள், நகைச்சுவை நடிகர்களை உள்ளே கொண்டு வந்து அவர்களை கொஞ்சம் நகைச்சுவை அவர்கள் ஆடச் சொல்லுவார்கள். இல்லை என்றால் ஒரு ஃபைட், ஒரு சண்டை, ஒரு ரேஸ் கொஞ்ச நேரம் வைப்பார்கள். நமக்கு கொஞ்சம் சுருதியாகிவிடும். அதன் பிறகு கதாநாயகன், கதாநாயகி, அந்த கதையானது தொடரும். அன்புமிக்கவர்களே, ஒரு நாடகம், திரைப்படம் சுவையாக வேண்டுமென்றால் அதற்கு ஒரு கதாபாத்திரத்தை இடையில் புகுத்தி நாம் சில செய்திகளை சொல்லிவிடலாம். ஆனால் மீட்பின் வரலாறு என்கின்ற இந்த கடவுளுடைய மிகப்பெரிய திருவிளையாடலிலே, இந்த நாடகத்திலே கடவுள் திடீரென்று புகுத்திய கதாபாத்திரம் அல்ல மரியா. நாம் இதை உள்ளத்தில் இருத்துதல் வேண்டும். ஏதோ நம்ம மீட்பின் வரலாறு போய்கிட்டு இருக்குது, கொஞ்சம் சோர்வாக இருக்குது, ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தை உள்ளே கொண்டாந்து கொஞ்ச நேரம் மக்களை மகிழ்ச்சிப்படுத்தி நம்ம செய்தியை அப்படி கொண்டு போவோம் என்று அவர் திடீரென்று புகுத்திய ஒரு கதாபாத்திரம் அல்ல மரியா. மரியா கடவுளுடைய அநாதி திட்டத்தில் தொடக்கத்திலேயே இருக்கிறவர். ஆகவேதான் நமக்கெல்லாம் ஆதாரமாய் விளங்குகிற இந்த திருவிவிலியத்திலே தொடக்க நூல் மரியாளை குறித்து பேசுகிறது. 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவோம், அவள் உன் தலையை நசுக்குவாள். ஆதாம் ஏவாள் வரலாற்றிலேயே மரியாளை ஆண்டவர் முன்குறித்து சொல்லிவிட்டார். அதன் பிறகு மீட்பின் வரலாறு போய்கொண்டிருக்கிறது. இடையிலே நாம் பார்க்கிறோம், எசாயா புத்தகம் பைபிளில் ஒரு மைய புத்தகம் என்று அதனை சொல்லலாம். அதில் நாம் பார்க்கின்ற செய்தி என்ன? கடவுள் அங்கே சொல்லுகின்றார். ஆகாசுக்கு செய்தியை அவர் சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், இதோ கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவர். எசாயா 7ஆம் அதிகாரம் 14 வசனம். ஆக மீட்பின் வரலாற்றின் தொடக்கத்திலும் மரியா, மீட்பின் வரலாற்றில் மையத்திலும் மரியா. புதிய ஏற்பாடு மரியாளால் தான் மலர்ந்தது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நிறைய சபைகளாக இருக்கிறார்கள், நிறைய அமைப்புகளாக இருக்கிறார்கள். சிலருக்கு மரியாளை பிடிப்பதில்லை, சிலர் மரியாளை ஒதுக்கி விடுகிறார்கள், மரியாள் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் கூட இருக்கிறார்கள். ஆனால் உண்மை யதார்த்தம் என்ன தெரியுமா? அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்கள் மரியாளின் விசுவாசத்தை கொண்டிருக்கிறவர்கள். ஏனென்றால் கிறிஸ்தவம் யூத சமயத்திலிருந்து மாறுபடுகிறது. யூத சமயம் கடவுள் உன்னதங்களிலே வாழுகிறவர், அவர் ஒரே கடவுள் என்று சொல்லுகிறது. கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறது? அந்த உன்னதங்களில் வாழுகிற கடவுள் நம்மை மீட்க மனிதராய் வந்தார், நம்மிடையே குடிகொண்டார் என்று அது சொல்லுகிறது. அவர் பெயர் இயேசு. அந்த இயேசுவை மரியா பெற்றெடுத்தார். கடவுள் மனிதராக வர முடியும். உருவமில்லாத அருவமான கடவுள் உருவம் கொண்டு ஒரு குழந்தையாய், ஒரு ஏழையாய், ஒரு மனிதராய் நம் நடுவே வர முடியும், நாம் அந்த கடவுளை தொட்டு பார்க்க முடியும் என்று நம்பியவர் மரியா. கடவுள் ஒரே கடவுள்தான், ஆனால் அவர் தந்தை, மகன், தூய ஆவி என்று
மூவொரு கடவுளாய் இருக்கிறார் என்று நம்பி பணிந்தவரும் இந்த மரியாதான். கிறிஸ்தவர்கள் இயேசுவை நம்புகிறார்கள், கடவுள் மனிதராய் வந்தார் என்று நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கை எங்கே தொடங்குகிறது? அந்த நம்பிக்கையினுடைய ஊற்று யார்? மரியா. கடவுள் மூவொரு கடவுளாய் தமத்திருத்துவமாய் இருக்கிறார், முதலாகி முடிவாகி முழுதான அன்பாகி மூன்றாகி ஒன்றானவனாய் இருக்கிறார் என்று நம்புகிறார்களே, பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று சொல்லுகிறார்களே, அதை மீட்பின் வரலாற்றிலே நம்பிய முதல் நபர் யார்? அவர் பெயர் மரியா. அந்த விசுவாசத்தை தான், அந்த நம்பிக்கையை தான் அன்புமிக்கவர்களே இன்றைக்கு எல்லாரும் கொண்டாடுகிறோம். ஆகவே புதிய ஏற்பாடு மரியாளால் நமக்கு பூபாலம் இசைத்து தொடங்கி வைக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டின் ஆரம்பம், புதிய ஏற்பாட்டின் தொடக்கம் மரியாள். ஆகவேதான் புதிய ஏற்பாடு தொடங்குகிற மத்தேயு, லூக்கா நற்செய்தி நூல்களில் முதல் 2 அதிகாரங்கள் மரியாளை பற்றித்தான் நிறைய அது நமக்கு சொல்லித் தருகிறது. மரியாள் இல்லை என்றால் இயேசு அங்கே இல்லை. மரியாளுடைய நம்பிக்கையில் தான் இயேசுவே இந்த உலகத்திற்கு வருகிறார். இயேசுவினுடைய பணிவாழ்வின் தொடக்கத்தில் மரியா இருக்கிறார். கானாவூர் திருமணத்திலே இயேசுடைய பணிவாழ்வில் மரியாள் உடன் இருக்கிறார். இவருக்கு பாலூட்டிய அந்த மார்பகம் பேறு பெற்றது என்று பெண்ணொருத்தி கூவுகிறாளே, யார் எனது தாய், ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு நடப்பவர் என்று ஆண்டவர் பாராட்டுகிறாரே, அவர் இயேசுடைய பணிவாழ்வில் உடன் இருக்கிறார். சீடன் எனப்படுகிறவன் யார்? சிலுவையை உற்று பார்க்கிறவன், நாள்தோறும் சிலுவையை சுமக்கிறவன், சிலுவையின் அடியில் வந்து நிற்கிறவன். மற்ற சீடர்கள் எல்லாம் ஓடி போய்விட சிலுவைக்கு கீழே, உண்மையான சிலுவைக்கு கீழே அன்றைக்கு நின்றவர் யார்? மரியா. அவர்தான் உன்னத சீடத்தி, அவர்தான் நமக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு, முன்மாதிரிகை. புதிய ஏற்பாடு தொடங்குகிற இடத்தில் திருத்தூதர் பணிகள் 1ஆம் அதிகாரத்தில் மரியாளுடைய பரிந்துரையால் தான் ஆவியானவருடைய அருள் பொழிவு அபிஷேகம் எல்லாருக்கும் கிடைக்கிறது. ஆக புதிய ஏற்பாடு இயேசுடைய பணிவாழ்வின் தொடக்கம், பணிவாழ்வு, பணிவாழ்வின் உச்சம். புதிய சபையினுடைய தொடக்கத்திலே மரியாளுடைய பங்களிப்பு இருப்பதனை விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம். அது மட்டும்தானா? பைபிள் முடிகிற திருவெளிப்பாடு நூல் 12ஆம் அதிகாரத்திலே வானத்தில் ஒரு அறிகுறி தோன்றியது, பெண்ணொருத்தி காணப்பட்டாள். மரியாளை பற்றி ஒரு அருமையான வரைபடம், மீட்பின் வரலாற்றின் வெற்றி வரைபடம், விண்ணரசியினுடைய வரைபடம் நமக்கு அங்கே ஜொலிக்கிறது. ஆகவே மரியாள் இந்த மீட்பின் வரலாற்றில் இடையில் புகுத்தப்பட்ட ஒரு கதாபாத்திரம் அல்ல, கடவுளுடைய அனாதி திட்டத்தில் துவக்கத்திலேயே நினைக்கப்பட்டு முழுமையாக இந்த மீட்பின் வரலாற்றில் பங்கெடுத்த ஒரு பாத்திரம். மரியாளுடைய பணி அத்துடன் முடிந்து விடுகிறதா? இல்லை. உலகமெங்கும் இறையாட்சி மலர எங்கெங்கே தேவைப்படுகிறதோ அந்த இடத்திற்கெல்லாம் ஆண்டவர் இயேசு தன் தாயை அனுப்பி வைத்து காட்சி கொடுக்கும்படி செய்கிறார். அன்னை மரியாள் பெயரில் கோவில்கள் கட்டச் செய்கிறார், பாடல்கள் புனையச் செய்கிறார், மக்கள் பக்தியாய் திருப்பயணியாய் அந்த இடங்களை நோக்கி வரச் செய்கிறார். மரியாளிடத்திலே வருகிறவர்கள் அங்கே தங்கி விடுகிறார்களா என்றால் இல்லவே இல்லை. அவர் சொல்லுவார், நீங்கள் என்னிடத்தில் வர வேண்டாம், அவர் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று இயேசுவிடத்திலே அவர் அனைவரையும் அனுப்பி வைத்து விடுகிறார். மரியாள் வழியாக இயேசுவை நாம் ஆழமாக அறிகிறோம். இந்த பூமிப்பந்தில் வாழ்ந்தவர்களுள், வாழுகின்றவர்களுள், வாழப் போகின்றவர்களுள் இயேசுவை அதிகம் அறிந்த நபர் மரியா. மரியா என்கின்ற பள்ளிக்கூடத்திலே, மரியாள் என்கின்ற கலாசாலையிலே, மரியாள் என்கின்ற களஞ்சியத்திலே, மரியாள் என்கின்ற பல்கலைக்கழகத்திலே தான் நாம் கிறிஸ்துவை அதிகமாக தெரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்தவர்கள் யார்? கிறிஸ்துவை தெரிந்து அவருக்கு பின்னால் நடக்கிறவர்கள். கிறிஸ்துவை நாம் எப்படி அதிகமாக தெரிய முடியும்? கிறிஸ்துவை அதிகம் தெரிந்த நபர் நம்மை கிறிஸ்துவிடத்திலே இட்டு சென்றால் கிறிஸ்துவை அதிகமாக தெரிந்து கொள்ள முடியும். அப்படி வேறு யார் நம்மை நடத்த முடியும்? மரியாளை தவிர. ஆகவேதான் மரியாள் ஒரு மகா உன்னத கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் நமக்கு பல படிப்பினைகளை கற்றுத்தருகிறது. அதில் 2 படிப்பினைகளை அன்புமிக்கவர்களே இன்றைக்கு நாம் சிந்தனையில் கொள்ளுமாறு
நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். ஒன்று, இறை பராமரிப்பில் மரியாவின் நம்பிக்கை. இறை பராமரிப்பு என்றால் என்ன? அதுதான் பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஒரு நாள் சாமியார் சொன்னார், நம்ம ஊரில் மழையே பெய்யலை, அதனால் நான் மழைக்காக ஜெபம் பண்ண போகிறேன், எல்லாரும் நாளைக்கு உற்சாகமாக கோயிலுக்கு வாங்க, எல்லாரும் கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். எல்லாரும் ஆசையாக வந்தாங்க. ஒரே ஒரு 12 வயசு பிள்ளை மாத்திரம் கையில் கொடை எடுத்துக்கிட்டு வந்தான். அப்போ வந்தவங்கலாம் கேட்டாங்க, என்ன பாப்பா அடிக்கிற வெயிலில் கொடை எதுக்கு? ஜெபம் பண்ண வந்திருக்கிறோம், ஜெபம் பண்ணிட்டு போக வேண்டியதானே, கொடையை தூக்கிட்டு வர்றேன் அப்படின்னு கேலி பண்ணாங்க. அவள் சொன்னா, நாம் எதுக்கு ஜெபம் பண்ண போகிறோம்? மழைக்கு ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபம் பண்ணி முடித்த உடனே நம்ம ஜெபம் நிச்சயம் கேட்கப்படும்னா மழை பெய்யும். அப்போ நான் மழை பிடிச்சிட்டு கொடையை பிடிச்சிட்டு நான் மழையில் நனைஞ்சிக்கிட்டு வருவேன், அதுக்கு தான் நான் கொடையை எடுத்து போகிறேன் அப்படின்னு அவள் சொன்னான். அவளுக்கு தான் இறை பராமரிப்பில் நம்பிக்கை இருந்தது. நாம் கோயிலுக்கு வர்றோம், இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு நாம் பேசாமல் போயிட்டுருக்குறோம். நாம் கடவுளுடைய பராமரிப்பை எங்கே நம்புகிறோம்? பழைய ஏற்பாட்டிலே கடவுளுடைய பராமரிப்பை ஆபிரகாமில் நாம் பார்க்கலாம். 100 வயசில் கடவுள் அவருக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். பேரப்பிள்ளை மாதிரி, கொள்ளு பேர மாதிரி ஒருத்தன் பிறந்திருக்கான். திடீர்னு அந்த பிள்ளை அழகாக சிரித்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், அந்த பிள்ளை எனக்கு பலி கொடுக்க மலைக்கு ஏறி வாடா அப்படிங்கிறார். அவர் மலைக்கு இந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறார். மொரியா மலை, மலை அடிவாரத்தில் அந்த வேலைக்காரங்கிட்ட சொல்கிறார், நானும் என் பிள்ளையும் மலை உச்சிக்கு சென்று ஆண்டவரை வழிபட்டு வருவோம். அவர் சொல்லுகிறார், ஆண்டவரை வழிபட்டு வருவோம். வழிபாடு அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல தான் முதல் முறையாக பயன்படுத்தப்படுகிறது. அவருடைய உள்ளத்தில் வழிபாடுனா என்ன? ஆண்டவருக்கு தன் பிள்ளையை பலியாய் கொடுத்து விடுவது. அவர் கேட்கிறார், அந்த பிள்ளையை நான் அப்படியே அவருக்கு பலி கொடுக்க போகிறேன். ஆண்டவற்றிலிருந்து எதை பெறுகிறோம் அப்படின்னு நாம நினைக்கிறோம், ஆண்டவருக்கு எதை கொடுக்கிறோம் அப்படிங்கிறதான் வழிபாடு. அவர் மலை உச்சிக்கு போகிறார். நமக்கு இன்னைக்கு கதை தெரியும், கதை முடிவு தெரியும். இப்போ எல்லாரும் கூலி படத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும் அதைத்தான் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கான் உட்காந்துக்கிட்டு. கதை எப்படி இருக்கும் அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. மோனிஷா ஐ லவ் யூ, மோனிகா ஐ லவ் யூ அப்படின்னு போட்டு ஆடிட்டு குத்தாட்டு போட்டுக்கிட்டு இருக்கான் உட்காந்துக்கிட்டு. அன்புமிக்கவர்களே, அன்றைக்கு ஆபிரகாமுக்கு கதை முடிவு தெரியாது, கதை முடிவு தெரியாது. அவர் போகிறார். எப்படி நடந்திருக்கும்? சின்ன பையன் கேட்டிருப்பான், என்னப்பா கூறுகட்டத்தனமா இருக்கிற, வயசாகி போச்சு உனக்கு, மேலே கூட்டு போறப்ப பலிப்பொருள் கொண்டு வரலையே, விறகு இருக்கு, தீவட்டி இருக்குது, பலி எங்க? இவர் அவங்ககிட்ட, மோனே உன்னை தான் கட்டி போட்டு கொல்ல போறேன்டா அப்படின்னு சொன்னா சின்ன பையன் ஒரே ஓட்டம் ஓடி போயிருப்பான். அவர் சொல்லவே இல்லை, சஸ்பென்ஸா வச்சுக்கிட்டு கூட்டு வர்றார். அங்க பையில கட்டி விறகு கட்டில அடுக்கிறார். ஓங்க போகிற பொழுதுதான் ஸ்டாப் அப்படிங்கிறார் ஆண்டவர். ஆபிரகாம் நினைச்சாரா? ஆபிரகாம் கடவுளை நம்பினார் என்று நாம சொல்லுகிறோம். கடவுளுடைய பராமரிப்பை நம்பினார். 100 வயசுல பிள்ளையை கொடுத்தாலும் கடற்கரை மணலை போல, வானத்து விண்மீன்களைப் போல என் சந்ததியை பெருக்குவார் ஆண்டவர் என்று நம்பினார். அந்த நம்பிக்கை இறை பராமரிப்பின் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கிறதா அப்படிங்கிறதான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. யாக்கோபு, மன்னிக்கவும், யோசேப்பு எகிப்துக்கு அவன் போனான். சொந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு விற்கப்பட்டு அவன் அந்த நாட்டுக்கு போய்விட்டான். அந்த நாட்டில் அவன் அழிஞ்சு போவதற்கு பல பாவ வழிகள் இருந்தன. ஆனால் அவன் அழியவில்லை. 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமே என்றால், ஆண்டவருடைய பராமரிப்பு அவரை சூழ்ந்து வழி நடத்தியது. ஆண்டவருடைய கை அவன் மீது இருந்தது. ஆகவே ஆண்டவருடைய பராமரிப்பை நம்பினான். கதை முடிவு பாருங்க. இன்றைக்கெல்லாம் நாம் பார்க்குற எந்த சினிமாவை விட பெரிய சினிமா அது. அவ்வளவு டேர்னிங், அவ்வளவு திருப்பம், அவ்வளவு சஸ்பென்ஸ், அவ்வளவு பஞ்ச். கதை அவ்வளவு சுகமாக போய் முடிகிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்படிலாம் கதை நடந்திருக்குதா என்று நாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அங்கே நிகழ்ச்சிகள் நடந்தேறி இருக்கின்றன. அப்படிப்பட்ட கதாபாத்திரங்கள் கடவுளை நம்பினார்கள், இறை பராமரிப்பை அவர்கள் பற்றி கொண்டார்கள் என்று உறுதிபட நாம் சொல்ல முடியும். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 25 முதல் 34 முடிய உள்ள வசனங்களில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கடவுளை நம்பிடுங்கள், கடவுளை நம்பிடுங்கள். நீங்கள் ஒரு மழை விழுந்த உடனே சாலையில் பார்க்கிறீர்களே,
அங்கேயும் இங்கேயும் சின்ன சின்ன பூக்கள், அதெல்லாம் பூக்கள். அவற்றுக்கு அழகையும் அவற்றை உடுத்துகிற கடவுள் உங்களை உடுத்தாமல் போவாரா? ஏன் கவலைப்படுகிறீர்கள்? முதலாவது இறையாட்சியை தேடுங்கள், உங்களுக்கு எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஆனாலும் நமக்கு உள்ளத்தில் கடவுளுடைய பராமரிப்பில் நம்பிக்கை வந்தபாடில்லை. அன்புமிக்கவர்களே, இறை பராமரிப்பில் நம்புவதற்கு இத்தகைய கதைகளை, இத்தகைய காவிய நாயகர்களை நாம் நம்முடைய உள்ளத்தில் நினைத்தல் வேண்டும். ஒரு திருப்பாடல் 121 இப்படி சொல்லுகிறது: மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்தினேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவன் நம்புறான், கடவுள் என்னை பராமரிப்பார் அப்படின்னு நம்புறான். ஒரு பாடல் பாடுவோமா? புயல் அடிச்சா பயப்பட மாட்டேன், காத்தடிச்சா கலங்கிட மாட்டேன், பயணம் போகும் படகிலே இயேசு இருக்கிறார், பயப்படாதே என்று சொல்லி பாதுகாக்கிறார். புயல் அடிச்சா பயப்பட மாட்டேன், காத்தடிச்சா கலங்கிட மாட்டேன். இஸ்ரவேலை காக்கிறவர் கண்ணயர்வதில்லை, இமைகள் போல காக்கிறார் உறங்குவதில்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் கண்ணயர்வதில்லை, இமைகள் போல காக்கிறார் உறங்குவதில்லை. வலப்புறத்தில் வழித்துணையாய் என்னை காக்கிறார், நிழலை போல கூட வந்து துணையும் தருகிறார். புயல் அடிச்சா பயப்பட மாட்டேன், காத்தடிச்சா கலங்கிட மாட்டேன். கதிரவனும் சந்திரனும் தீண்ட முடியுமோ? என் உயிரை தீமை நின்று இயேசு காக்கிறார். போகும் போதும் வரும்போதும் உடனிருக்கிறார், இப்போதும் எப்போதும் பாதுகாக்கிறார், இப்போதும் எப்போதும் பாதுகாக்கிறார். இஸ்ரேல் மக்கள் கடவுளுடைய பராமரிப்பை அப்படி நம்பினார்கள். பாலைவனம், இங்க எதுவுமே கிடையாது. கடவுள் தான் ஒவ்வொரு நாளும் உணவு கொடுக்கணும், கடவுள் தான் தண்ணி கொடுக்கணும், கடவுள் தான் நிழல் கொடுக்கணும், கடவுள் தான் அந்த குளிரிலிருந்து வெப்பம் கொடுத்து பாதுகாக்கணும், கடவுள் தான் எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கணும், கடவுள் தான் வழி நடத்தணும். ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு வாரம் 2 வாரம் அல்ல, ஒரு வருஷம் 2 வருஷம் அல்ல, 40 ஆண்டுகள் கடவுளுடைய பராமரிப்பை நம்பியவர்கள் வெற்றி பெற்றார்கள். நாம் இன்றைக்கு உலகத்தில் சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆகவே கடவுளுடைய பராமரிப்பு நமக்கு அவ்வளவு பெருசா தெரியவில்லை. என்னுடைய வாழ்க்கையில நான் பெரிது என கருதி மிகவும் ருசிக்கிற சில அனுபவங்கள் உண்டு. நான் இளங்குருமானவராய் இருந்த பொழுது 1976ஆம் வருஷம் முதல் முறையாக பிலாசபி ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு கழுகுமலையில் அருட்தந்தை அமல்ராஜ் அவரிடத்தில் பணியாற்ற போயிருக்கிறேன். அப்போ ஒரு பிரதர் போயாச்சுன்னா பாட்டு சொல்லிக் கொடுப்பாரு, ஜெபம் நடத்துவார், கேட்டிசம் சொல்லிக் கொடுப்பாருன்னு சொல்லி எல்லாத்தையும் தயாரிச்சுட்டு போயிருக்கிறேன். அவர் போன உடனே சொன்னார், பிரதர் என்ன வச்சுருக்கிறீங்க? நான் கையில் கொஞ்சம் 100 ரூபா வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். பைபிள் வச்சுருக்கிறீங்களா? இல்லை. பிறகு எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டார். அது பெருசாக இருக்குது, தூக்கிட்டு வர முடியலை அப்படின்னேன். ஆஹா, வெரி குட், இந்தாங்க அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்தார். ஒரு மஞ்சள் பை, அதில் ஒரு காவி வேஷ்டி, ஒரு காவி சட்டை, இன்னொரு துண்டு, பைபிள் வச்சுக்கிட்டு கையில் கொடுத்தார். நீங்கள் என் பங்கில் நற்செய்தி பணியாற்ற வந்திருக்கிறீங்க, எந்த கான்வெண்ட்டுக்கும் போகக்கூடாது, எந்த கிறிஸ்தவ வீட்டுக்கும் போகக்கூடாது, கிளைக்கராமத்தில் கூட எந்த கிறிஸ்தவ கோயிலுக்கும் போகக்கூடாது. 40 நாள் அப்படியே போயிட்டு நற்செய்தி பணி ஆற்றிட்டு முடிஞ்சு வந்து உங்கள் ஜாமானை தூக்கிட்டு போங்க அப்படின்னார். ஃபாதர், சாப்பாடு கடவுள் நம்புறீங்களா இல்லையா? அவர் கொடுப்பார். ஐயோ, போகிறதுக்கு பஸ்ஸுக்கு செலவு கடவுள் நம்புறீங்களா இல்லையா? அவர் கொடுப்பாரு அப்படின்ட்டாரு. வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. 40 நாள் பண்டாரா சுவாமியா கழுகுமலையை சுற்றி வந்தேன். எங்களுக்கு சோறு கிடைச்சிது, தண்ணி கிடைச்சிது, குளிக்கிறதுக்கு தண்ணி கிடைச்சிது, எல்லாம் கிடைச்சிது. ஒரு குறையும் கடவுள் வைக்கவே இல்லை. நான் இன்னைக்கு நினைச்சு பார்க்குறேன், இப்படி இந்த கடவுளை நான் இன்னைக்கு நம்பலையே, அன்னைக்கு எப்படி கடவுள் என்ன வழி நடத்தினார்னு. அன்புமிக்கவர்களே, கடவுளுடைய பராமரிப்பை நாம் பற்றி கொள்ளுகிற பொழுது அவர் நம்மை வழி நடத்துகிறார் என்பதுதான் யதார்த்தம், என்பதுதான் உண்மை. இன்றைய மறையுரையினுடைய இன்னொரு பகுதி
இறை பராமரிப்பில் மரியாளின் நம்பிக்கை. இப்போ நம்பிக்கை என்றால் என்ன? அதை குறித்து நாம் ஒரு வசனத்தை பார்த்துவிட்டு மரியாளை பார்த்து விடலாம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். இப்போ உங்களுக்கு இந்த திருநாளுக்கு ஒரு 10 பவுனுக்கு நல்ல நகை வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது. ஆனால் நமக்கு இருக்கிற வருமானத்தில், நமக்கு இருக்கிற வரவு செலவில் அதை வாங்கிறதுக்கான வக்கு இல்லை, அதுக்கான ஒரு தொலைநோக்கே இல்லை. ஆனால் நம்பிக்கை என்பது என்ன தெரியுமா? நாம் எதிர்நோக்கி இருப்பவை 10 பவுன் நகை கிடைக்கும் என்னும் உறுதி. கண்ணுக்கு புலப்படலை. அது நம்ம போய் ஜிஆர்டியில் வாங்க போகிறோமா, இல்லை நம்ம லலிதாவில் வாங்க போகிறோமா, இல்லை வேற எங்கே வாங்க போகிறோம் அப்படின்னு நமக்கு தெரியலை. ஆனால் கிடைக்கும், என் ஆண்டவர் தருவார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு. அப்படி நம்பிக்கை இருக்குதா? அப்படி இல்லவே இல்லை. அமெரிக்காவில் அங்கே ஒரு மிகப்பெரிய ஆறு ஓடுகிறது. அது கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கக்கூடியது. அங்கே தான் நயாகரா நீர்வீழ்ச்சி இருக்கிறது. ஒரு கோமாளி அவன் சொன்னான், நான் இந்த நீர்வீழ்ச்சி குறுக்கே கயிற்றை கட்டி நான் நடக்கப் போகிறேன், ஆகவே நீங்கள் எல்லோரும் வேடிக்கை பார்க்கலாம்னு சொன்னான். எல்லாரும் பார்க்க வந்தாங்க. ஏன்னா காற்று உசு உசுன்னு அடிக்குது, அவன் எப்படி விழுந்துருவான்னு சொல்லிட்டு கயிற்றை கட்டிட்டாங்க. கையில் கம்பை வச்சுக்கிட்டு அவன் இப்படி தடுமாறி நடக்கி போகிறான். காற்று உயின்னு அடிக்குது, கீழே விழுகிற மாதிரி வர்றான், இங்கே பழகுறான், இங்கே பழம்புறான். கடைசி பத்திரமா போய் இறங்கிட்டான். எல்லாரும் ஒரே கைதட்டு, கைதட்டுனா பயங்கர கைதட்டு. முடிஞ்சுது. அப்போ ஒரு பாஸ்டர் ஓடோடி வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரதர், நீங்கள் கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் உங்கள் கையை பிடிச்சி உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னார். இவன் அவங்க கையை பிடிச்சிக்கிட்டான். இப்போ நான் திரும்பி போகிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என் கூடவே வா அப்படின்னா கையை உருவிட்டு ஓடியே போயிட்டானே. நாம நம்பிக்கையை பற்றி, பராமரிப்பை பற்றி கதையை கேட்குறோம். ஆனால் நமக்குன்னு வதனை வரும்பொழுது நாம் ஓடி போயிடுறோம். அதுதான் யதார்த்தம். அன்புமிக்கவர்களே, இறை பராமரிப்பு பெரிது, இறைவன் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை பெரிது. முதல்ல ஒரு கதையை சொல்லிடுவோமே. இன்றைக்கி இளம் பெண்கள் எல்லாம், இளம் சிங்கங்கள் எல்லாம் சிறப்பிக்கிறாங்க. அதனால் ஒரு கதை சொல்லிடுவோமே. ஒரு ஊரில் ஒரு பிள்ளை இருந்தா, அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை அமையவே இல்லை. அவன் நம்ம மொய்சன் சாமியார்ட்ட போனான். சாமி, நானும் அந்தோணியார்ட்ட போய் ஜெபம் பண்ணிட்டேன், ஆரோக்கிய மதத்தை போய் ஜெபம் பண்ணிட்டேன், செபத்தியார்ட்ட ஜெபம் பண்ணிட்டேன், நம்ம பரலோக மதத்தையும் ஜெபம் பண்ணிட்டேன், ஒருத்தரும் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. வடக்கிருந்து ஷாருக்கான் மாதிரி வருவாங்கிறாங்க, தெற்கிருந்து கமலஹாசன் மாதிரி வருவாங்கிறாங்க. ஒரு வயலும் இந்த தெத்துப்பலுக்கு வரவே வாய்க்க மாட்டேக்கான். ஏதாவது ஒரு வயலை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு அவர் சொன்னார். நீ எல்லாத்தையும் வேண்டிட்ட, சூசையப்பட்ட மட்டும் ஒரு வண்ணப்பம் வச்சிரு. ஒரு 10 நாள் சூசையப்பருக்கு நீ என்ன பண்ணு, மெழுதிரி பொருத்தி ஜெபம் பண்ணு, தினமும் மாலை வாங்கி போடு, பிரார்த்தனை சொல்லு, செபம் சொல்லு, முழங்கால் படிக்கிட்டு கேளு, உனக்கு சூசையப்பர் நல்ல ஒரு மாப்பிள்ளையை கொடுப்பார் அப்படின்னு சொன்னார். இவளும் நம்பிட்டு தினமும் மாலை வாங்கி போட, தினமும் ஜெபம் பண்ண, மெழுதிரியை பொருத்த, முழங்கால போட, பைபிளை வாசிக்க, வழக்கமான பக்தியை விடலாம் பெரிய பக்தி கூடியே போச்சு. ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே இருக்கான், எங்கேருந்து மாப்பிள்ளை வருவான், எப்படி வருவான், இப்படி வருவானா, அப்படி வருவானா, கனவு கண்டுக்கிட்டே இருக்கான். ஒரு வயலும் வரக்கான்ல. 10ஆவது நாள் வந்து போச்சு. அப்போ சூசைப்பரை உத்து பார்த்தார். யோ, உமக்கு மாத்திரம் மரியாள் மாதிரி நல்ல பொண்ணு வேணும், எனக்கு மாத்திரம் சூசைப்பரை மாதிரி ஒரு ஆள் வேண்டாமோ? உங்கள்கிட்ட கேட்டு கேட்டு பார்க்குற ஒரு பொண்ணு கொடுக்க மாட்டேங்க, ஒரு மாப்பிள்ளை கொடுக்க மாட்டேங்கிறீரு, நீரும் வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சூசைப்பர் சுருபத்தை தூங்கி முதல் மாடியில் மேலே இருந்தான். சன்னல் வழியே கீழே தொகுக்கடின்னு போட்டான். அந்த பக்கம் இப்படி சடையை வச்சுக்கிட்டு ஒருத்தன் பைக்கில் போனான். அவன் போனவன் அவன் மண்டையில் தபாரின் விழுந்தது. ஐயோ அப்படின்னு கத்துறான். அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். காதல் மலர்ந்தது, கத்தரிக்காய் விளைந்தது. அவ்வளோதான், முடிஞ்சே போச்சு. சில சமயம் நாம பிளைண்டா நம்பணும், கடவுளை நம்பணும், நடக்கும் நம்பணும். மரியாள் அப்படி செய்தாள். அதுதான் நமக்கு செய்தி. 3 நிகழ்ச்சிகள் மரியாளுடைய வாழ்க்கையில். முதலாவது என்னது? மரியாள் மங்கள வார்த்தை நிகழ்ச்சி.
வெள்ளையும் சொல்லையுமா கடவுளுடைய தூதன் வர்றான். மரியாள் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறா, கதவெல்லாம் பூட்டி இருக்குது. உள்ள வந்துட்டு ஹாய் குட் மார்னிங் மேரி ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறான். இவளுக்கு பயந்து போச்சுட்டு கதவு திறந்து கிடக்கா. ரெக்க வச்சுக்கிட்டு ஒருத்தன் உள்ள வந்து உட்கார்ந்துருக்கான். யார் நீ? நான் காப்ரியேல், கடவுளுடைய சன்னிதானத்தில் அவரை தினமும் அடோர் பண்ணுகிறவன் அப்படிங்கிறான். உட்காந்துட்டு இங்க எதுக்கு வந்திருக்கிற? உட்காந்துக்கிட்டு நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் மரியே, நீ அருள்மிக பெற்றவர் அப்படிங்கிறான். உட்காந்துட்டு செய்தியை சொல்லு, நீ கருத்தாங்கி ஒரு குழந்தையை பெறப்போகிறாயோ? கம்முன்னு கிடையாது, இப்பதான் எனக்கு நிச்சயமாயிருக்குது. இப்பதான் உட்பி கொஞ்சம் 2 வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கிறாரு. தினமும் 2 வார்த்தை நாங்கள் பேசி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கெடுக்கிறதுக்கு வராது, பெசாம போயா அப்படிங்கிறார். எங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது, குழந்தை உண்டாயிருக்கும் குழந்தை. ஏமா இது எப்படி நடக்கும் அப்படின்னு அவ கேட்கிறான். இது எப்படி நடக்கும்? பெரிய டயலாக் நடக்கிறது. சந்தேகத்தில் அவ கேட்கல. இது எப்படி கடவுளுடைய செய்தி அவள் கேட்கிறாள். தூதன் சொல்லுகிறான், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. அவ்வளவுதான். மரியாளுக்கு புரிஞ்சு போச்சு, கடவுளால் எல்லாம் ஆகும். சொல்லுங்க, இப்ப நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. நீங்க என்ன, உங்களுக்கு ஒரு விண்ணப்பம் இருக்குது. ஒரு நல்ல மாப்பிள்ளை வேணும், நல்ல பொண்ணு வேணும், ஒரு குழந்தை வேணும், ஒரு வீடு வேணும், ஒரு வேலை வேணும், ஒரு பைக்கு வேணும், உங்களுக்கு ஏதோ ஒன்று வேணும், ஒரு பிரச்சனை தீரணும். கடவுளால் எல்லாம் ஆகும். சொல்லுங்க, கடவுளால் இதுவும் ஆகும். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. என் கடவுள் இதை எனக்கு செய்வார். மரியாள் நம்புனாலே அவ உடனே போனை போட்டு, ஏங்க இப்படி ஒருத்தன் வெள்ளையும் சொல்லையுமா வந்திருக்கிறான், நான் என்ன பதில் சொல்லன்னு கேட்டாளா? கடவுளை நம்புறான். இதோ மது அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும். நடந்துச்சுதான் இல்லையா? அவள் இறை பராமரிப்பில், அவள் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையில் அலாதியானவள், அலாதியானவள். ஆகவேதான் புனித அகஸ்தீனார் சொல்லுவார், மரியாள் வயிற்றில் குழந்தையை தாங்குவதற்கு முன்பாக கடவுளுடைய வார்த்தையை நெஞ்சத்தில் தாங்கியவர். அதான் இறை பராமரிப்பில் நம்பிக்கை வைத்தவர். அது ஆகவேதான் மரியாளுக்கு எல்லாம் ஆயிற்று. இதை நாம் நம்ப வேண்டும். இரண்டாவது, கானாவூர் கல்யாணம். எல்லாரும் கல்யாண வீட்டுக்கு போயிருப்போம். செருப்பை மாற்றிட்டு வரலாமா, இல்லை நல்ல டிசைனுக்கு புடவைக்கு வேறு டிசைன் பார்த்து வரலாமா, கழுத்தில் போட்டிருக்கிற நக்லஸ் எங்கே வாங்கிச்சுன்னு அட்ரஸ் கேட்டு வரலாமா, இல்லை உறிஞ்சிக்கு மேக்கப் பண்ணியிருக்கிறாங்களே அந்த மேக்கப் ஹவுஸ் எதுன்னு சொல்லி அதை கேட்கலாமா, எல்லாத்தையும் பார்க்குறோம். இப்போ நிறைய பேர் இந்த முடியை பின்னி 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 போடுறாங்களே, அதைத்தான் நிறைய பேர் பார்த்துட்டு வர்றாங்க. சரி இருக்கட்டு. ஆனால் அந்த கல்யாணத்துக்கு போனவங்க எல்லாரும் பராக்கு பார்த்துக்கிட்டு இருக்க, மரியாள் அந்த வீட்டை பார்க்குறா, ரசம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. யார் பார்த்துருக்கணும்? மாப்பிள்ளை வீட்டுக்காரன் பார்த்துருக்கணும், பொண்ணு வீட்டுக்காரன் பார்த்துருக்கணும், இல்லை பந்தி பரிமாறுறவன் பார்த்துருக்கணும். பந்தி பரிமாறுறதுக்கு ஒரு மேற்பார்வையாளன் சூப்பர்வைசர் ஒருத்தர் இருக்கிறார், அந்த நாயாவது பார்த்துருக்கணும். ஒரு வயலும் பார்க்கல. இவா ஓடி பார்க்கிறா, ஐயோ ரசம் தீந்து போச்சே அப்படிங்கிறா. மகன்கிட்ட போய் சொல்றா, ஏம்மா நான் யாருன்னு யாருக்கும் தெரியாதுமா, கம்முன்னு கிடம்மா, இது நமக்கு என்ன வந்துச்சு, பெசாமி இரு. இல்லப்பா, இந்த குடும்பத்துக்கு இப்போ செய்யலன்னா எப்போ செய்ய போற, இப்ப இல்லைன்னா எப்ப, இப்ப இல்லைன்னா எப்ப அப்படி சொல்லிட்டு வேலைக்காரங்களை பார்த்து, ஏய் அவர் சொல்றபடி செய்யுங்க அப்படின்னு நம்புனா. அவள் ஜெபித்தாள், அவள் வேண்டினாள். புதுமை நடந்துதான் நடக்கலையா? நடந்துச்சு. அழகா சொல்றீங்க, நடந்துச்சு. மரியாள் கடவுளுடைய பராமரிப்பை நம்பினாள். நமக்கு வாழ்க்கையில இப்படி நெருக்கடி, சோதனை, வேதனை வருகிற பொழுது ஐயோ குய்யோ அவன் தப்பு பண்ணிட்டான், இவன் தப்பு பண்ணிட்டான். எதுக்கு? அது கடவுளுடைய பராமரிப்பை நம்பணும், அவ்வளவுதான். மரியாள் சிலுவையின் அடியில் நிற்கிறாள். இந்த மகன் மீது எவ்வளவு கனவு, எவ்வளவு ஆசை, எவ்வளவு எதிர்பார்ப்பெல்லாம் வச்சிருப்பா. போட்டு தள்ளிட்டாங்க, சிலுவையில் போட்டு தள்ளிட்டாங்க. அவரை செத்தாச்சு, அவர் தொங்கிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அப்பொழுதும் ஒரு வீர மங்கையாக மரியாள் சிலுவையின் அடியில் நின்றாள். கடவுள் அந்த துயரத்தை, அந்த வியாகுலத்தை, அந்த பேரிழப்பை மரியாளுக்கு மாற்றினார். அது நமக்கு மீட்பாய், ரட்சிப்பாய் அமைந்தது. அது நமக்கு விடுதலையாய் அமைந்தது. அவ்வளவு பெரிய வியாகுலத்துக்கு மத்தியில தான் கடவுளுடைய பராமரிப்பை, கடவுள் மீது நம்பிக்கையை மரியாள் கொண்டு நம்ம எல்லாம் பிள்ளைகளாய் மரியா அரவணைத்து வழி நடத்துகிறார். ஆகவே மரியாள் இறை பராமரிப்பை பற்றி கொண்டாள்.
மரியாள் கடவுளை நம்பினாள். மரியாள் நமக்கு எடுத்துக்காட்டாய் விளங்குகிறாள். அந்த மரியாளை உற்று பார்க்கிறோம். அம்மா மரியே எங்களுக்கு சொல்லித்தாங்க, அம்மா மரியே எங்களுக்கு கற்றுத்தாங்க, அம்மா மரியே எங்களுக்காக பரிந்துரை பண்ணுங்க, நாங்களும் கடவுளுடைய பராமரிப்பில், நாங்களும் கடவுள் மீது நம்பிக்கையில் வளர எங்களுக்கு துணை புரியுங்க என்று சொல்லி இந்த நாளில் நாம் கேட்போம். என்னை நீ மறவாதே, என்னை நீ மறவாதே கன்னி மரியே, என்னை நீ மறவாதே மரியே. இனிய உன்னாமத்தை, இனிய உன்னாமத்தை என்றும் நான் பாடிட, இனிய உன்னாமத்தை என்றும் நான் பாடிட, இன்னருள் தருவாய் இன்பமெல்லாம் பொழிவாய், இன்னருள் தருவாய் இன்பமெல்லாம் பொழிவாய், என்னை நீ மறவாதே கன்னி மரியே, என்னை நீ மறவாதே மரியே. நாட்டினிலே மக்கள் வாழ்வு வளம் பெற, நாட்டினிலே மக்கள் வாழ்வு வளம் பெற, நலன்கள் எல்லாம் தந்து மகிழ்பவளே. நாட்டினிலே மக்கள் வாழ்வு வளம் பெற, நலன்கள் எல்லாம் தந்து மகிழ்பவளே. பாட்டினிலே தமிழ் பாட்டினிலே இசை கூட்டியன கழித்த, பாட்டினிலே இசை கூட்டியன கழித்த, பார்ப்புகள் தாயே எங்கள் பரலோக மாதாவே, பார்ப்புகள் தாயே எங்கள் பரலோக மாதாவே, என்னை நீ மறவாதே கன்னி மரியே, என்னை நீ மறவாதே மரியே. மரியே வாழ்க. அனைவரும் எழுந்து நின்று நமது மன்றாட்டுக்களை நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்லுவோம். நல்ல ஆயனே எம் இறைவா, உம் திரு உடலாம் திரு அவை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கண்ணியர்கள்,